ஹலோ கைஸ், இன்றைக்கி அஜாக்ஸ் ஆர்கோ 4.5 எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உள்ள இன்டீரியரில் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை கட் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் கிளியர் வண்டி கிளியர் போட்டு ஃபஸ்ட் ஒரு டைம் திருப்பிட்டு பாட்டு பார்த்தோன்னா லைட் விட்டு தள்ளி திருப்பி டேஷ்போர்ட் ஆன் பண்ணி இதுதான் நமக்கு டேஷ்போர்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கிங் பிரேக் அப்ளைட் இருக்குது. இது ஃபியூலு. அடுத்து இங்கே வந்து பார்த்தோம்னா பேட்ரி சுவிட்ச் ஆன் ஆகிட்டுருக்கு. ரைட் சைடில் டெம்பரேச்சர் காட்டுறது. இது ஆர்பிஎம். இது வந்து எரர் கோடு காட்டுறது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹவர் ஓடினது காட்டுது. இது வந்து ஆயில் பவர் ப்ரெஷரு. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருவோம்னா ஹைட்ராலிக் ஸ்டேரிங்க்கு, ஒர்க்கிங் லேம்ப் லைட்டு, இது வந்து லோடிங் அன்லோடிங் சுவிட்சு. இது நமக்கு வந்து ஸ்லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு, ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர் மாத்திர சுவிட்சு. இது வந்து பேக்கில் ரிவர்ஸில் போகும்போது சவுண்டு கேட்குறது சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து வாட்டர் அடிட்டிவ். இது வந்து வாட்டர் ப்ரெஷருக்கு. இந்தாண்ட இது பார்த்தீங்கன்னா இது வந்து அடிட்டிவ்க்கு. இப்போ அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா இது ஹாரனுக்கு. இப்போ இது வந்து வண்டி நியூட்ரல் இருக்குது. இப்போ இது தூக்கி ஃப்ரண்ட்டில் தள்ளோம்னா ஃப்ரண்ட்டு, மறுபடியும் நியூட்ரல் போட்டு பேக்கில் தள்ளோம்னா ரிவர்ஸு. அப்படியே அதேமாதிரி ரைட் சைடில் பார்த்தோம்னா இது வந்து ஃப்ரண்ட் வைப்பர். சரிங்களா? அதுதான் மறுபடியும் ஆஃப் ஆகிடும். இது வந்து அது மேலே வாட்டர் அடித்து நம்ம வாட்டர். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் லைட். ஃபஸ்ட்டு விட்டால் பார்க்கிங் லைட்டில் எரியும். அடுத்து ரெண்டாவது விட்டோம்னா லைட்டு, மெயின் லைட். முன்னாடி நமக்கு ரன்னிங்கில் போகும்போது பார்க்குறது லைட்டு தெரியுதுங்களா? இப்போதைக்கு கீழே தான். மேலே இழுத்தோம்னா டிம்மு, கீழே தாங்கன்னா ஆஃபு. ஆஃப் ஆயிடுச்சு. இதேமாரி ரைட் சைடு இழுத்தோம்னா ரைட் சைடு இண்டிகேட்டர். அடுத்து லெஃப்ட் தரணும்னா லெஃப்ட் இண்டிகேட்டர். அடுத்து வந்து பார்த்தோம்னா இது வந்து இன்ஜின் ஏர் ப்ளோயிலுக்கு நம்ம இந்த எக்ஸாஸ்ட்டு நம்ம இப்போ அஜாக்ஸில் எல்லாம் கொடுத்துருக்க மாதிரி இது நம்ம வந்து ஏதாவது இந்த 1 மீட்டரில் எரர் காட்டுச்சுன்னா இந்த இடத்துல அதை நம்ம அப்ளை பண்ணுறது. இது வந்து இன்ஜின் சர்வீஸ்லேருந்து வந்து தான் பண்ணி கொடுப்பாங்க. பாருங்கள், அது வந்து இன்ஜின் சர்வீஸ் காசு கொடுத்துருக்குறது. அடுத்து இதே லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த லிவர் வந்து நம்ம ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. தூக்கி ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் கீழே தரணும், டைட் ஆகிடும். இது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அசார்ட் சுவிட்சு. அப்படின்னா 4 இண்டிகேட்டர் இருக்குது. அழுத்திட்டோம்னா ஆஃப் ஆகிடும். அப்படி பேக்கில் பார்த்தோம்னா கீழே பார்த்தோம்னா பெடஸ்ட்ரியன் ஸ்டேரிங் கொடுக்கறதுக்கு இது அடுத்து பேக் சைடில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடு ரொட்டேட் ஆகிடுச்சு. இப்போ பேக் சைடில் என்ன பார்க்கலாமா? அது மீட்ரு வந்து எல்லா வண்டிக்கு காமனாக தான் வரும். மீட்ரு, ஃப்ரண்ட்டு, அதனால பார்த்தீங்கன்னா லைட் எப்படி ஆகும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேன் சுவிட்சு. சரிங்களா? இது வந்து நம்ம மொபைல் சார்ஜிங் போட்டுருக்கோம். இதாகலாம் சார்ஜிங் போட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இது நம்ம வந்து அந்த 12 வோல்டேஜ் இதை இன்செர்ட் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணிக்குது. இது வந்து பேக் வைப் இருக்குது. தெரியுதாங்க? ஆஃப் ஆகிடும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லிவர். இழுத்தோம்னா நமக்கு வாட்டர் வந்து மீட்டரில் ஏறும்போது காட்டும். இந்த லிவர் பார்த்திங்கன்னா ட்ரம்மை ஸ்விங் பண்ணுறதுக்கு லெஃப்ட்டு ரைட்டுக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்மை அப்பு டவுன் பண்ணுறது, இறக்கிறதுக்கு. இது வந்து
பேக் சைடு எடுத்தால் அப்போவும் முன்னாடி தரலாம் டவுன் ஆகும். இது நான் உங்களுக்கு வந்து வீடியோ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது எப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஜாய்ஸ்டிக்கு. இது வந்து நார்மலாக அப்படி தான் வண்டிக்கு தகுந்த மாதிரி மாறும். ஜாய்ஸ்டிக்காக லெஃப்ட் சைடு இப்படி இருக்கணும்னா பக்கெட் மடங்கும், அதேமாரி ரைட் சைடு எடுத்தோம்னா பக்கெட் ஓப்பன் ஆகும். ஜாய்ஸ்டிக்கை நம்ம பக்கம் தான் பக்கெட் அப்போ மேலே ஏறும். இப்போ ஜாய்ஸ்டிக்கை முன்னாடி தரோம்னா டவுன் பக்கெட். இப்போ ஜாய்ஸ்டிக்கில் அந்த பட்டன் இருக்குதுன்னா பட்டன் அழுத்தி பிடிச்சி லெஃப்ட் சைடில் இருந்தோம்னா ஷட்டர் ஓப்பன் ஆகும், பக்கெட்டில் இருக்கிற ஷட்ரு. அதேமாரி மறுபடியும் பட்டன் அழுத்தி பிடிச்சி ரைட் சைடு இது தள்ளோம்னா க்ளோஸ் ஆகிரும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஆக்சிலேட் லோடு போட்டு ஏறி பார்க்குறதுக்கு. இதே மாதிரி இது வீல் அலைன்மெண்ட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா 4 வீலும் நம்ம லோடு போகிறதுக்கு தகுந்த மாதிரி திருப்பிக்கலாம். மேலே தரலாம் ஃப்ரண்ட் வீல் மட்டும் திரும்பும், இப்படி இருந்தால் ஃப்ரண்ட் வீல் மட்டும் திரும்பும், இப்படி இருந்தால் 4 வீலும் ஒரே சைடு திரும்புறதுக்கு. நான் ஒரு வண்டியை ட்ரைவ் பண்ணும்போது அது எப்படின்னு காட்டுறேன். அப்புறம் வண்டியில் எதுனா பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டு. அப்புறம் மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து தெரியுங்களா வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது வந்து நம்ம ரைட் சைடு இருக்கிறதுனா வெயிட் நம்ம எவ்வளோ வெயிட் இருக்குமோ அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. இதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லிவர் இருக்குது, நம்ம சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுற லிவர். இது பேக்கு ஃப்ரண்ட் வரலாம் பண்ணிக்கலாம். ஜெக்ஸ் 4.5 தான் இருக்குது. நார்மலாக எல்லா ஜெக்ஸ்லேயும் வரும், பட் 1-2 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்குது தெரியுங்களா, 2 பட்டன் சர்வீஸ் பண்ணுறோம். லேட்டஸ்ட் டேப் இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு ஆர்டிஎம் ஸ்டாப் போட்டு இப்படி தான் ஒரு இன்டர்ஃபேஸ். வீடியோ எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்து ரைட் சைடு வந்தோம்னா பிரைட்னஸ் இருக்குங்களா, இது கொடுத்தா டவுன் லெஃப்ட் சைடில். மறுபடியும் ரைட் சைடில் என்டர் கொடுத்துட்டு நமக்கு பிரைட்னஸ் எவ்வளோ வேணுமோ இதை அழுத்தி இப்படி கொடுத்துட்டு அந்த பட்டன் பிரைட்னஸ் அழுத்தி பிடிச்சி அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ எந்த மாதிரி குறைச்சி வேணுங்கிற அளவுக்கு வச்சு. இப்போ இங்கே டவுன் கொடுத்துட்டு இந்த பட்டன் ஊற்றி இப்போ சேவ் எடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிடும். அடுத்து ட்ரபுள் ஷூட்டிங் இருக்குங்களா, சேவ் கொடுத்துட்டு ட்ரபுள் ஷூட்டிங். ட்ரபுள் ஷூட்டிங்கு என்டர் கொடுத்துட்டு இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றா ஃபால்ஸ் ட்ரூஸ் எல்லாம் காட்டிகிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பேக். இப்போ ட்ரபுள் ஷூட்டிங்கு என்டர் கொடுத்துட்டு மறுபடியும் இதே அப்படின்னா அப்படியே கீழே ஒவ்வொன்றா வரும் தெரியுதுங்களா, ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்குது. கூலன் டெம்பரேச்சர் எல்லாமே கேட்டுங்களா. இது அழுந்தீங்கன்னா பேக்கு. அடுத்து மிஷின் செலெக்ஷன். இதில் போனோம்னா நமக்கு பாஸ்வேர்டு கேட்கும். டவுன் கொடுத்துட்டு என்ற மிஷின் செலெக்ஷன் கொடுத்தோம்னா பாஸ்வேர்டு தெரியுதுங்களா. அதுக்கு டவுன் கொடுத்தோம்னா பேக் சீட்டு தெரியுதுங்களா. நான் அடுத்து ட்ரைவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். எல்லாம் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.